வெல்கம் வியூவர்ஸ். அது பிப்ரவரி 2023 கோப்ரா சத்தீஸ்கர். அந்த டைம்ல கோர்பாவுடைய எஸ்பியா ராபின்சன் கூரியன் பொறுப்பேற்கிறாரு. இவரு ரொம்பவே ஸ்மார்ட்டான, அதே சமயத்துல கடமையுணர்வு மிக்க ஒரு நபர். அப்படி அவர் சார்ஜ் எடுத்த ஒரு சில நாட்கள்லயே சத்தீஸ்கரை சுத்தி சில இடங்கள்ல நிறைய மிஸ்ஸிங் அண்ட் ஹியூமன் டிராபிகிங் கேசஸ் சால்வ் பண்ணப்படாம பெண்டிங்லயே இருக்கிறத கவனிக்கிறாரு. இதை இப்படியே விட்டா சரி வராது அப்படின்னு யோசிச்சவரு சார்ஜ் எடுத்த சில நாட்கள்லயே இந்த கேசஸ் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஆபரேஷன் முஸ்கன் ஒன்னு ஸ்டார்ட் பண்றாரு. இந்த ஆபரேஷனுடைய மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, போலீஸ் கிட்ட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுல எந்த ஒரு லீடுமே கிடைக்காம வருட கணக்குல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம இருக்க கேசஸ், குறிப்பா அப்படி காணாம போனது பெண்கள் மற்றும் குழந்தைகளா இருந்தா அந்த கேசஸ் எடுத்து சால்வ் பண்றது தான் இந்த ஆபரேஷனுடைய மெயின் மோட்டிவா இருந்துச்சு. இப்ப ராபின்சன் இந்த ஆபரேஷன் முஸ்கனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து கோர்பா போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவான ஒவ்வொரு பெண்டிங் ஃபைலையும் புரட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் பார்த்துட்டு இருக்கிறப்பதான் ரொம்ப நாளா ஓபன் பண்ணாம தூசி படிந்த நிலைமையில் இருக்கிற ஒரு ஃபைல் அவருடைய கண்ணில் படுது. அந்த ஃபைலை கையில் எடுத்த ராபின்சன் அந்த ஃபைலை ஓபன் பண்ணி ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் அந்த ஃபைலை பார்க்கிறப்ப அதுல ஜனவரி 2019 சல்மா சுல்தானா மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஹெட்லைனை ரீட் பண்றாரு. சில நிமிடங்களுக்கு அப்புறமா அந்த ஃபைலை ஃபுல்லா ரீட் பண்ணி முடிச்ச அவருடைய மைண்ட்ல நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் வர ஆரம்பிக்குது. சல்மா காணாம போய் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆகியுமே போலீஸ் இவ்ளோ ட்ரை பண்ணியுமே ஏன் இந்த கேஸ்ல எந்த ஒரு லீடுமே கிடைக்கல அப்படின்னு யோசிச்சவரு மீதி இருக்கிற எல்லா பெண்டிங் ஃபைல்ஸையுமே அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஆபரேஷன் முஸ்கனுடைய முதல் கேஸா 5 வருடங்களா காணாம போன, போலீஸ்க்கு ஒரு துப்பு கூட கிடைக்காம இருக்கிற சல்மா சுல்தானாவுடைய கேஸ் ஸ்டார்ட் பண்ணப்படுது. ராபின்சன் இந்த கேஸை முடிக்கிறதுக்காக 5 மாசமா ராத்திரி பகல் அப்படின்னு நேரம் காலம் பார்க்காம விடாம உழைக்கிறாரு. அதோடைய விளைவாதான் ஆகஸ்ட் 22, 2023 4 வழி சாலையான கோர்பா சிட்டியுடைய நேஷனல் ஹைவேஸ்ல வண்டிகள் வேகமா போயிட்டும் வந்துட்டும் இருக்கிற நடு ரோட்டுக்கு ராபின்சன் தன்னுடைய டீமை கூட்டிட்டு போறாரு. அந்த ரோட்ல ஒரு சில மீட்டர்ஸ் அங்கேயும் இங்கேயும் நடந்தவரு தன்னுடைய கைய ஒரு இடத்துல காட்டி இந்த இடத்தை தோண்டுங்க அப்படின்னு தன்னுடைய டீமுக்கு ஆர்டர் போடுறாரு. இவர் என்ன நேஷனல் ஹைவேவை தோண்ட சொல்றாரு, இங்கிருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருந்த அந்த டீமும் மேலதிகாரி சொன்னா பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சில நிமிடங்கள் தோண்டின அந்த டீமுக்கு நேரம் போக போக தோண்டிட்டு இருக்கிற அந்த இடத்துல இருந்து ரொம்பவே பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. இதிலிருந்து சில வினாடிகள்லயே அங்கிருந்த எல்லாருமே அதிர்ச்சியில பிரமிச்சு போய் நிக்கிற விதமா அந்த இடத்துல இருந்து ஒரு மனிதனுடைய எலும்பு கூடு கண்டுபிடிக்கப்படுது. இது வேற யாரோடதும் இல்ல, 5 வருடங்களா போலீஸால தேடப்பட்டு கண்டுபிடிக்க முடியாம இருந்த சல்மா சுல்தானா தான். காலையில வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து கிளம்பின சல்மா எப்படி நேஷனல் ஹைவேஸ்ல 8 மீட்டர் ஆழத்துல சிதைந்து போன நிலைமையில இறந்து போயிருப்பாங்க. இதை விட ரொம்பவே இம்பார்ட்டன்டா கிட்டத்தட்ட 95 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய இந்த நேஷனல் ஹைவேஸ்ல எப்படி சல்மா இங்க தான் இருக்காங்க அப்படிங்கறத எஸ்பி ராபின்சன் கண்டுபிடிச்சாரு. 5 வருடங்களா போலீஸால கண்டுபிடிக்க முடியாத இந்த கேஸ ராபின்சன் எப்படி 5 மாசத்துல முடிச்சாரு. இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற இத்தனை கேள்விகளுக்கும் ஒரு சினிமாவையே மிஞ்சக்கூடிய ரொம்பவே த்ரில்லிங்கான பல ட்விஸ்ட் அடங்கிய சல்மா சுல்தானா கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அபிஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
1993ல சத்தீஸ்கர்ல இருக்கிற குஸ்முண்டா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் பிறக்குறாங்க சல்மா. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நியூஸ் சேனல்ல வர நியூஸ் வாசிக்கிறவங்களை பாக்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த டைம்ல எல்லாம் எல்லாருடைய வீட்லயுமே டிவி இல்லாததால சின்ன குழந்தைங்க எல்லாருமே எந்த வீட்ல டிவி இருக்கோ அங்க போய் தான் டிவி பார்ப்பாங்க. அப்படி போன குழந்தைகள் எல்லாருமே சினிமா கார்ட்டூன் அப்படின்னு பாக்குற நேரத்துல சல்மா மட்டும் டிவி நியூஸ் சேனல் வைக்க சொல்லி சண்டை போடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு உள்ளார்ந்த ஆசை தான் நான் என்னைக்காவது வளர்ந்து ஒரு பெரிய ஆள் ஆகுறப்ப நியூஸ் ஆங்கரா தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வத்தை சல்மாக்கு தூண்டி இருக்கு. அப்படியே காலங்களும் போகுது. காலேஜ் முடிச்ச சல்மா தான் சின்ன வயசுல ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு லோக்கல் நியூஸ் சேனல்ல நியூஸ் ஆங்கரா வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. தான் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையும் இப்ப அவங்களுக்கு கிடைக்குது. பட் அவங்க நியூஸ் ஆங்கரா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கிற இந்த டெலிவிஷன் ஆபீஸ் தான் பிறந்து வளர்ந்த குஸ்முண்டால இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய கோர்பா அப்படிங்கிற இடத்துல இருந்ததால சல்மாவால டெய்லியுமே வீட்டுக்கு வந்துட்டு ஆபீஸ் போறது அப்படிங்கிறது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கு. இதனால சல்மா கோர்பாலேயே தான் வேலை செய்யற ஆபீஸ்க்கு கிட்ட இருக்க ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஒன்னுல தங்கி வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. வீக்கெண்ட் ஆனதுமே குஸ்முண்டா போய் தன்னுடைய அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு வருவாங்க. இப்படி அவங்க லைஃப் போயிட்டு இருந்த இந்த நேரத்துல தான் தங்கி இருந்த ஹாஸ்டலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஜிம்முடைய ஓனரும் அதே ஜிம்முடைய இன்ஸ்ட்ரக்டருமான 37 வயதான மது சாகுவை சந்திக்கிறாங்க. நல்ல நண்பர்களா அறிமுகமான இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல நாளடைவுல காதல் மலர ஆரம்பிக்குது. நிறைய உண்மையான லவ் மாதிரி இவங்களுடைய லவ்வும் நாள் போக போக ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேருமே நம்மளுடைய வீட்டுல பேசி பெர்மிஷன் வாங்கி மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடிவு எடுக்கிறாங்க. இப்படி சல்மாவுடைய லைஃப் போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல தான் யாருமே நினைச்சு கூட பார்க்காத அந்த ஒரு நாளும் வருது. அக்டோபர் 21ஆம் தேதி 2018 அது ஒரு சாட்டர்டேவா இருந்ததால வழக்கம் போல சல்மா தன்னுடைய பேரண்ட்ஸை பாக்குறதுக்காக குஸ்முண்டா போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்புறாங்க. யூசுவலா போற மாதிரி ட்ரெயின்லயே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்லிட்டு கோர்பால் இருந்து ட்ரெயின்ல கிளம்புறாங்க. அப்ப மதுசாவுக்கு தெரியாது அதுதான் அவர் உயிருக்கு உயிரா நேசிக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட கடைசியா பாக்குறது அப்படின்னு. பிகாஸ் இதுக்கப்புறமா சல்மாவை அவரு மட்டும் கிடையாது யாருமே பார்க்கல. இன்ஃபேக்ட் அவங்க எங்க போனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தடயம் கூட இல்லாம இருந்திருக்கு. வீட்டுக்கு வர அப்படின்னு சொன்ன பொண்ணு ஈவினிங் ஆகியுமே இன்னுமே வீட்டுக்கு வராததால பதட்டமான சல்மாவுடைய பேரண்ட்ஸ் சல்மாக்கு தொடர்ந்து கால் பண்றாங்க. ஆனா சல்மாவுடைய சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. இப்ப சல்மா போன் அட்டென்ட் பண்ணாதனால சல்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை பார்க்கிற கொலீக்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே கால் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சல்மா உங்க கூட இருக்காளா? அவ எந்த ஒரு கால்ஸ் எதையுமே அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா. உங்களுக்கு அவளை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களுமே சல்மாவை லாஸ்ட் ஃப்ரைடே ஆபீஸ்ல வச்சுதான் பார்த்தோம். அவ ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு ஹாஸ்டலுக்கு போறப்ப எங்க கிட்ட சாட்டர்டே அதாவது இன்னைக்கு குஸ்முண்டா போற அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா நாங்க அவளை பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே பதட்டமான சல்மாவுடைய பேரண்ட்ஸ் கோர்பா போய் அவங்க தங்கியிருந்த ஹாஸ்டல் அவங்க வேலை செய்யற இடம் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே சுத்தியும் முத்தியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எவ்வளவு தேடியுமே சல்மாவை பத்தின எந்த ஒரு தகவலுமே அவங்க ஃபேமிலிக்கு கிடைக்கல. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிக்குது. சல்மாவை தேடி தேடி ரொம்பவே ஓஞ்சு போன சல்மாவுடைய பேரண்ட்ஸ் தான் பொண்ணு என்னைக்காவது திரும்பி வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு மனசை தேத்திட்டு சல்மா வர்றதுக்காக காத்துட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் ஜனவரி 2019 அதாவது சல்மா காணாம போய் கரெக்டா 3 மாசம் கழிச்சு இப்பதான் முதல் முறையா சல்மாவுடைய ஃபேமிலி தன்னுடைய பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இப்ப போலீஸும் இந்த கேஸை கையில் எடுத்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. சல்மாவுடைய பாய் ஃப்ரெண்ட் மது சாகு, நியூஸ் சேனல்ல வேலை பார்க்கிற சல்மாவுடைய கொலீக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டயுமே விசாரிக்கிறாங்க. ஆனா அப்படி விசாரிச்சதுல போலீஸ்க்கு எந்த ஒரு துப்புமே கிடைக்கல. பட் இந்த கேஸ்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். என்ன ப்ரோ, தன்னுடைய பொண்ணை காணோம் அப்படின்னு தேடின பேரண்ட்ஸ் பொண்ணு என்னைக்காவது வருவா அப்படின்னு விட்டுட்டு இருந்தாங்களா? ரொம்ப வியர்டா இருக்கே, இங்கேயே ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கலாம். உங்களுக்கு மட்டும் இல்ல, போலீஸ்க்கு ஆரம்பத்துல இருந்தே சல்மாவுடைய பேரண்ட்ஸ் மேல ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. பிகாஸ் தான் வளர்த்த பொண்ணு 3 மாசமா எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம இருந்தோம். எதனால அவங்க ஸ்டார்டிங்லயே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல? எதனால இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க? ஒருவேளை இவங்க தான் சல்மாவை கொலை பண்ணிருப்பாங்களா? இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்த போலீஸ் சல்மாவுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இத பத்தி கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த கேள்விகளுக்கு எல்லாமே சல்மாவுடைய பேரண்ட்ஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதுதான்.
காலேஜ் முடிச்ச சல்மா நியூஸ் ஆங்கரா வேலைக்கு ஜாயின் பண்ணது அவங்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் கூட பிடிக்காம இருந்திருக்கு. மீடியா லைஃப் எல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது அப்படின்னு சல்மாவுடைய ஃபேமிலி எவ்வளவு சொல்லியுமே சல்மாவோ அந்த வேலைக்கு தான் நான் போவேன் அப்படின்னு ரொம்பவே பிடிவாதமா இருந்திருக்காங்க. இதனால தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டுல இருந்து வெளியே வராங்க. இப்படி சல்மா மேல ரொம்பவே அப்செட்டா இருந்த பேரண்ட்ஸுக்கு இன்னொரு பெரிய பூகம்பம் விழ ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, கோர்பால தங்கி வேலை பார்த்துட்டு இருந்த தன்னுடைய பொண்ணு அங்க ஒரு பையனை லவ் பண்றா அப்படிங்கறத கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ப்ரோ, இதுல என்ன இருக்கு? லவ் பண்ணனால எல்லாம் சல்மா மேல கோவப்பட்டு 3 மாசம் அவங்கள தேடாம விட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்டா, இருங்க எஸ்டி, சல்மா ஒரு பையனை லவ் பண்றாங்க அப்படிங்கிற ஒண்ணுத்துக்காக மட்டும் அவங்க ஃபேமிலி அவங்க மேல கோவமா இருக்கல. அதுக்கும் மேல கோர்பால் இருக்க தன்னுடைய பொண்ணு கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்க்கல அப்படின்னும் அவங்களோட லவ்வர் கூட ஒன்னா ஒரே வீட்ல தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால சல்மாவுடைய பேரண்ட்ஸ் இன்னுமே உடைஞ்சு போறாங்க. சல்மா கிட்ட இது தப்பு, இப்படி பண்ணாத அப்படின்னு அவங்களுடைய பேரண்ட்ஸ் எவ்வளவு சொல்லியுமே சல்மா அதை கண்டுக்கல அப்படிங்கறதால நாளடைவுல சல்மா கிட்ட பேசுறதையே அவங்க பேரண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா எப்பவாச்சும் சல்மாக்கு தோணுச்சு அப்படின்னா அவங்க குஸ்முண்டால் இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மாவை பார்த்துட்டு அண்ட் அகைன் உடனே கிளம்பிடுவாங்க. அப்படிதான் அக்டோபர் 21 தன்னுடைய அம்மா கிட்ட வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சல்மா கிளம்பியிருக்காங்க. ஆனா அப்படி கிளம்பினவங்க ஈவினிங் ஆகியுமே வீடு போய் சேரல. இப்ப சல்மாவுடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவளுக்கு நிறைய ஆண் நண்பர்கள் இருக்காங்க, அவங்க கூட எல்லாம் வெளியூர் வெளிநாடு அப்படின்னு சுத்திட்டு இருப்பா, மாச கணக்குல எங்க கூட பேசாமலே இருப்பா. அப்படிதான் அவ காணாம போன அன்னைக்குமே அவ வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு வேற நண்பர்கள் கூட வெளியே போயிருப்பா அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஜனவரி 2019, அதாவது சல்மா காணாம போய் 3வது மாசம் சல்மாவுடைய அப்பா இறந்துட்டாங்க. இத சொல்றதுக்காக சல்மாக்கு கால் பண்ணி பார்த்தோம், மெசேஜ் அனுப்பி பார்த்தோம். அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் அப்படின்னு அவ கூட பேசுற நபர்கள் கிட்டையும் கூட அவ அப்பா இறந்த விஷயத்த சல்மா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணோம். ஆனா அவங்க அப்பா இறந்ததுக்கு கூட சல்மா வரல. அப்பதான் எங்களுக்கு ரொம்பவே சந்தேகம் வர ஆரம்பிச்சது. என்னதான் நாங்க அவன் மேல கோவமா இருந்தாலுமே சொந்த அப்பாவுடைய சாவுக்கு வராம இருக்கிற அளவுக்கு சல்மா கல்லிஞ்சக்காரி எல்லாம் கிடையாது. அதனாலதான் நாங்க இப்ப மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சல்மாவுடைய அம்மா சொல்லியிருக்காங்க. இத கேட்ட போலீஸும் இப்ப கன்வின்ஸ் ஆகுறாங்க. அதே நேரத்துல சல்மாவுடைய ஸ்கூட்டி இனிமே ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நிக்குது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் 2 விதமா யோசிக்கிறாங்க. ஒன்னு, சல்மா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தானாவே எங்கேயாவது போயிருக்கணும், இல்லனா வேற யாராவது அவங்கள கடத்திட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சல்மாவுடைய பாய் ஃப்ரெண்ட் மது சாகு கிட்ட விசாரணை பண்ணப்படுது. அப்படி நடந்த விசாரணையில முதல் வேலையா மது சாகுடைய அளவை செக் பண்ணப்படுது. அப்படி செக் பண்ணதுல அவர் அன்னைக்கு ஃபுல்லாவே ஜிம்ல தான் இருந்திருக்காரு அப்படின்னும் வேற எங்கேயுமே போகல அப்படிங்கறதும் கன்ஃபார்ம் பண்ணப்படுது. சோ இப்ப இந்த கேஸ்ல ரயில்வே ஸ்டேஷன்ல கிடைச்ச ஸ்கூட்டியை தவிர வேற எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாததால மேற்கொண்டு கேஸை ஃபார்வர்ட் பண்ண முடியாம கேஸ் இந்த இடத்திலேயே நிக்க ஆரம்பிக்குது. அண்ட் மோரோவர் போலீஸ்க்கும் சல்மா எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி எந்த ஒரு துப்புமே கிடைக்கல. போலீஸ் இப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் வருஷமா மாறுது. சல்மா சுல்தானாவுடைய இந்த கேஸ் கோல்ட் கேஸா மாற ஆரம்பிக்குது. இப்படி இருக்கிற இந்த நிலைமையில தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி பிப்ரவரி 2023 இந்த கேஸ்குள்ள என்டர் ஆகுறாரு ESP ராபின்சன். சல்மாவுடைய கேஸ் ஃபைல ரீட் பண்ண ராபின்சனுக்கு இப்ப இந்த கேஸ்ல எங்கேயோ ஏதோ இடிக்க ஆரம்பிக்குது. இந்த கேஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகி இருக்கிறத நோட் பண்ண ராபின்சன் இந்த கேஸை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்னு ஆபரேஷன் முஸ்கனுடைய ஃபர்ஸ்ட் கேஸான சல்மா சுல்தானா கேஸ்க்காக தீவிரமா தேடுதல் வேட்டையில ஈடுபடுறாரு. அதுல முதல் வேலையா சல்மாவுடைய மொபைல் போன் ரெக்கார்ட்ஸ், அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு இது எல்லாத்தையுமே செக் பண்றாரு. குறிப்பா இது எல்லாமே இப்ப ஆக்டிவ்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்றாரு. அப்படி செக் பண்றப்பதான் சல்மாவுடைய மொபைல் போன்ல இருந்து அக்டோபர் 20, 2018, அதாவது சல்மா காணாம போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாலதான் கடைசி கால் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னும் அதுக்கப்புறமா எந்த ஒரு கால்ஸுமே போகல அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப கிடைச்ச அந்த மொபைல் ரெக்கார்ட்ஸை வச்சு சல்மா யாருக்கிட்ட ரொம்ப நேரம் கால் பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஹிஸ்டரியை கலெக்ட் பண்றாங்க. அப்படி கிடைச்ச டேட்டாவை வச்சு பாக்குறப்ப சல்மா அவங்களுடைய லிவின் பாய் ஃப்ரெண்டான மது சாகு கிட்ட தான் ரொம்ப நேரம் போன் பேசியிருக்காங்க அப்படிங்கறத கவனிக்கிறாங்க. பட் இவங்க லவ்வர்ஸ் அப்படிங்கறதால போன் பேசினதெல்லாம் ஒரு எவிடன்ஸா எடுக்க முடியாது அப்படின்னு யோசிச்ச ராபின்சன் இப்ப சல்மாவுடைய பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்டஸை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சல்மா மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்குமே நடுவுல என்னைக்காச்சும் அந்த பேங்க் அக்கவுண்ட் ஆக்டிவ்ல இருக்கா அப்படின்னு பார்த்ததுல அந்த பேங்க் அக்கவுண்ட் ஆக்டிவ்ல தான் இருந்திருக்கு அப்படின்னும் அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த அக்கவுண்ட்ல இருந்து மந்த்லி EMI கட்டிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இங்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த EMI மாசம் மாசம் கட்டிட்டு இருக்கிறது சல்மா கிடையாது, சல்மாவுடைய லிவின் பாய் ஃப்ரெண்டான மது சாகு.
போலீஸ் இனிமே இதுல டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணதுல சல்மா ஒரு லோன் எடுத்திருக்காங்க அப்படின்னும் அந்த லோனை 2019 வரைக்குமே மந்த்லி மது சாகு கட்டிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கறதையும் ராபின்சன் கண்டுபிடிக்கிறாரு. இப்ப அவரு டைரக்டா மது சாகு கிட்ட இத பத்தி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்காம சல்மா லோன் எடுத்திருந்த யூனியன் பேங்க் பிரான்ச்சுக்கு போய் இவங்க 2 பேருடைய அக்கவுண்ட் டீடைல்ஸை காட்டி மது சாகு அண்ட் சல்மாவை பத்தி கொஸ்டின் பண்றாரு. இந்த டீடைல்ஸை வச்சு பார்த்த பேங்க் ஸ்டாஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா, லோன் அப்ளிகண்டான சல்மா சுல்தானா காசு கட்டாம எங்கேயோ போயிட்டாங்க, அவங்களை எங்களால ரீச் பண்ண முடியல, அதனால நாங்க கோ அப்ளிகண்டான மது சாகுவை பே பண்ண சொல்லி இன்ஃபார்ம் பண்ணோம். கொஞ்ச மாசம் லோன் இஎம்ஐ கட்டுனவரு 1 இயர்ல இஎம்ஐ கட்டுறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. இத பத்தி எங்க சைட்ல இருந்து நாங்க அவர்கிட்ட போய் கேட்டப்ப அவரு ரொம்பவே இன்டீசென்ட்டா ரொம்பவே ரூடா பிஹேவ் பண்ணாரு. அண்ட் ஆல்சோ இவர் இந்த மாதிரி நிறைய பேங்க்ல பண்ணிருக்காரு, பிகாஸ் இவர் பேர்ல நிறைய ஓவர் டியூ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட ராபின்சன் மது சாகு கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இதுதான் பக்காவான டைம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு மது சாகுவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய வீடு, ஜிம் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே அவரை தேடியுமே அவர் கிடைக்காததால அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஜிம்மேட்ஸ் அப்படின்னு 5 பேரை பிடிச்சு அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மது சாகுவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், இப்ப அவர் எங்க இருக்காரு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறப்பதான் அந்த 5 பேர்ல 29 வயதான காசுல் ஸ்ரீவாஸ் மற்றும் 26 வயதான அட்டுல் சர்மா இந்த 2 பேர் மட்டும் போலீஸ் கேட்கிற கேள்விக்கு எல்லாமே முன்னுக்கு பின் முரணா சந்தேகப்படுற விதத்திலேயே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பேச்சுல ஒரு விதமான நடுக்கம் தெரியறத புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இந்த 2 பேரை மட்டும் வேற ரூமுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கும் போதுதான் சல்மா சுல்தானாக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மொத்த டீடைல்ஸும் வெளியே வர ஆரம்பிக்குது. அப்படி அவங்க சொன்ன கன்ஃபெஷனை கேட்டு அங்கிருந்த போலீஸே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. பிகாஸ் போலீஸுடைய ரியாக்ஷன் எப்படி ஒரு பிளான பண்ணிருக்கீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி போலீஸே கேட்டு அதிர்ச்சியான அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கறத இந்த கேஸுடைய பார்ட் 2 வீடியோல நாளை மறுநாள் பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோல போலீஸ் மட்டும் இல்ல, இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போற இவனுங்களே எதிர்பார்க்காத, இவனுங்களே ஷாக் ஆகி நிக்க போற ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. அப்படியான ட்விஸ்டோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.